பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிஎஸ் ஃபார்மேட்ல இருக்க ஒரு டிபி ப்ராப்ளம். எல்சிஎஸ்னா லாங்கஸ்ட் காமன் சீக்வன்ஸ், இந்த ஒரு பேட்டர்ன்ல இருக்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேர்டு ஒன்னுங்கிற ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க, வேர்டு ஒன் வேர்ட் டூ. இந்த வேர்டு ஒன்னு வேர்ட் டூவா நம்ம கன்வெர்ட். இதுல என்னன்னா மொத்தம் 3 ஆப்ரேஷன் நம்ம பண்ணலாம். ஒன்று இன்சர்ட், இல்லை டெலிட், இல்லைன்னா ரீப்ளேஸ். இந்த 3 ஆப்ரேஷன் நம்ம பண்ண முடியும். இப்போ வேர்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹார்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, வேர்ட் டூ வந்து ராஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம இதை கன்வெர்ட் பண்ணலாம். நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இந்த எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்சை வந்து ஆறால ரீப்ளேஸ் பண்றாங்க. ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு இங்க வேர்ட் டூல இருக்க ஆறு, இங்க இருக்க ஆறு மேட்ச் ஆகும். அப்போ ஒரு ஆப்ரேஷன் நம்ம இங்க பண்ணிப்போம். அதுக்கடுத்து ஓ அடுத்து டைரக்டா மேட்ச் ஆகும். அதுக்கடுத்து ஒரு ஆறு வந்திருக்கு, ஆனா நமக்கு இங்க எஸ் தான் தேவை. அப்ப இந்த ஆறை வந்து நம்ம டெலீட் பண்றோம். அதுக்கடுத்து எஸ் நமக்கு கிடைச்சிருச்சு, அதனால நமக்கு ஸ்ட்ரிங் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் மீத இருக்க எல்லாத்தையுமே நம்ம டெலீட் பண்றோம். அப்ப மீத ஒரு கேரக்டர் தான் இருக்கு, அப்ப நம்பர் ஆஃப் டிவிஷன் ஒன். அப்ப இங்க மீத நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்றோம்னா 3. அதுதான் நம்ம இங்க ரிட்டர்ன் பண்ணணும். இப்ப இதுல எப்படி எழுதிக்கலாம்னா இப்ப இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரிகர்ஷன் இதுல இருந்து பார்க்கணும். ரிகர்ஷன் இருந்து பார்க்கும்போது நம்ம வந்து லாஸ்ட் எலமெண்ட்ல இருந்து நம்ம போறோம். இப்ப என்னன்னா இங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல இருக்கிற இண்டெக்ஸ் வந்து நம்ம ஐன்னு நோட் பண்ணிக்கணும். இதே லாஸ்ட் ஸ்ட்ரிங்ல இருக்கிறத வந்து ஜே நோட் பண்ணிக்கணும். இப்ப ஐ ஜேன்னு இருக்கும்போது ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ரெக்கர்ஷன் ட்ரீ எங்க ஆரம்பிக்கும்னா ஐ கமா ஜேல ஐ கமா ஜேன்னு ஆரம்பிக்கும். இப்ப மொத்தம் இதுல வந்து 3 ஆப்ரேஷன் பண்ணலாம். ஒண்ணு டெலீட் பண்றோம், இல்ல ரீப்ளேஸ் பண்றோம், இல்ல இன்சர்ட் பண்றோம். இப்போ 3 ஆப்ரேஷன். இப்போ இது வந்து இன்சர்ட்னு வச்சுக்கோங்க. இன்சர்ட்னு வச்சோம்னா இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண போற கேரக்டர் எங்க வரும்னா, இப்போ ஐ இங்க இருக்குன்னா ஐக்கு அடுத்து தான் இன்சர்ட் பண்ண போறோம். இந்த இடத்துல இன்சர்ட் பண்ண போறோம். இப்போ இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணும்போது என்ன பண்றோம், அந்த கேரக்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த ஜே இண்டெக்ஸ்ல என்ன இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி. ஏன்னா நமக்கு ஈக்குவலா வர மாதிரி தான் நம்ம இன்சர்ட் பண்ண வரோம். அதான் இப்போ நமக்கு இங்க இன்சர்ட் பண்ணோம்னா எந்த இண்டெக்ஸ் நமக்கு அப்படின்னா ஜே தான் மாறும். ஏன்னா ஐ இந்த பர்டிகுலர் இடத்துல அப்படியே தான் இருக்கு, ஒரு கேரக்டர் முன்னாடி இன்சர்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அப்ப இங்க இருக்க ஒரு கேரக்டர் இன்சர்ட் பண்ணக்கப்புறம் இப்ப எஸ்ங்கிற கேரக்டர் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இங்க இருக்க கேரக்டர் இங்க இருக்க கேரக்டர் சேம் ஆயிடும். அப்ப சேம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த எஸ் வந்து கிடைச்சிருச்சு. அப்ப இந்த ஜேவை தான் நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணணும். அதாவது அடுத்து ஓ இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்ப இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும், ஐ வந்து அப்படியே இருக்கும், ஜே மட்டும் -1 ஆயிரும். இதுவே இது வந்து இன்சர்ட்டுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இது டெலீட் பண்றோம். இப்போ ஒரு கேரக்டர் டெலீட் பண்றோம்னா நம்ம டெலீட் பண்றோம்னா இப்போ வந்து இங்க இஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கேரக்டர் டெலீட் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வந்து என்னன்னா இப்போ எஸ் வந்து கிடைக்கல, அப்போ இந்த ஈயை வந்து நான் டெலீட் பண்ணுவேன். இப்போ இந்த ஈயை டெலீட் பண்ணும்போது இந்த இண்டெக்ஸ் ஐயோட இண்டெக்ஸ் தான் நான் எழுத போறேன். இப்போ வந்து எனக்கு எந்த கேரக்டர் மேட்ச் ஆகாதனால ஜே வந்து அதே எடுத்துருவாரு. ஐயை மட்டும் தான் முன்னாடி எடுத்து போறேன், ஆனால் இந்த கேரக்டர் நம்ம ஸ்கிப் பண்ணணும். இப்போ டெலீட் பண்ணும்போது ஐ மட்டும் -1 ஆகும், ஜே வந்து அப்படியே தான் இருக்கும் நமக்கு. இதுவே ஒரு கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ண போறோம் நீங்க. இதுவே நம்ம ஒரு கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ண போறோம்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஐ இங்க இருக்கு, ஜே வந்து இங்க இருக்கு. ஸோ ரீப்ளேஸ் பண்றோம்னா இப்ப ஒரு கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ண போறோம்னா நமக்கு எந்த கேரக்டர் வேணும் அதுக்கு தான் மேட்சிங்கா நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அப்ப ஈங்கிறத வந்து நம்ம எஸ்ஸா மாத்தணும். அப்ப எஸ்ஸா மாறிடுச்சுன்னா அந்த ஈங்கிறது வந்து நமக்கு வந்து இப்ப எஸ்ஸா மாறிடுச்சுன்னா நம்ம ரெண்டு கேரக்டர் சேம் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஒண்ணுன்னா இந்த கேரக்டர் நமக்கு ஆல்ரெடி கிடைச்சனால இப்ப அதுக்கு அடுத்த கேரக்டர் இருக்கான்னு செக் பண்ணலாம். அப்ப ஜேயும் நமக்கு மூவ் ஆகும், இதையும் நம்ம ரீட் பண்ணிட்டனால ஐயும் நமக்கு மூவ் ஆகும். அப்ப ரீப்ளேஸ்ல மெயினா ரெண்டுமே டிக்ரிமெண்ட் ஆகும். I-1, ஜேவும் -1. இப்ப அதே மாதிரி
ஒவ்வொரு ஈக்குவேஷன்லையும் ஒவ்வொரு ஈக்குவேஷனும் நமக்கு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ரெக்கர்ஷன் கால்லையும் இதே மாதிரி ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்கும். இப்போ இங்கேயும் அதே மாதிரி இன்சர்ஷன் நடக்கும், டெலிஷன் நடக்கும், திருப்பியும் ரீப்ளேஸ் நடக்கும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் இங்க போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம போயிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து பிரேக் ஆகும், அந்த பேஸ் கேஸ் என்னன்னு பார்க்கணும். நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங் டூங்கிறது தான் நமக்கு ஃபுல் ஆகும். அதாவது ஃபுல்லாவே நமக்கு கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஜே வந்து நமக்கு வந்து கடைசி வரையும் போயிருக்கும். அப்ப எனக்கு ஜே வந்து ஒவ்வொரு தடவையும் டிக்ரிமெண்ட் ஆகும்போது எப்போ வந்து ஜே லெஸ் தேன் ஜீரோ ஆகும் அப்பதான் நான் வந்து ஸ்டாப் பண்ண போறேன். ஜே லெஸ் தேன் ஜீரோ ஆகும்போது நமக்கு எல்லா கேரக்டரும் நமக்கு வந்து கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்பதான் நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஆனா இப்ப ஜே வந்து ஜீரோவா இருக்கும்போது ஐ வந்து நமக்கு ஜீரோவா இருக்கணுங்கிறது வந்து அவசியம் இல்லை. ஒரு சில வந்து ஐ வந்து நமக்கு பாதியிலே நின்றுடலாம். சப்போஸ் இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க இங்க எஸ்ங்கிறத நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இங்க எஸ்ங்கிறத ஓங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த ஆர் அப்படியே கிடைச்சிருச்சுன்னா இங்க வந்து ஆர் ஓஎஸ் அப்படியே தான் இருக்கு. மீதி இந்த ஹெச் ஓங்கிறது வந்து எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும். அப்போ நமக்கு ஜே லெஸ் தென் ஜீரோ போறது தான் நமக்கு பேஸ் கேஸா இருக்கும். இப்ப ஜே வந்து எனக்கு இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஜே வந்து எனக்கு ஆரும் தாண்டி இப்ப இங்க வந்துருச்சு. லெஸ் தேன் ஜீரோ வந்துருச்சு. இப்ப எனக்கு ஐ வந்து இப்ப அந்த எக்ஸாம்பிள் இப்படி பாத்தீங்கன்னா இங்க ஆரோட ஸ்டாப் ஆயிரும். ஐ வந்து இங்க இருக்கு. ஐ இங்க இருக்குன்னா இது வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு பாத்தீங்கன்னா 0, 1, 2 செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்ப எனக்கு இன்னும் எத்தனை கேரக்டர் மிச்சம் இருக்கு? 2 கேரக்டர் மிச்சம் இருக்கு. அப்ப அந்த 2 கேரக்டருமே நான் டெலிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது மீதி இருக்க கேரக்டர் நான் டெலிட் பண்ணாதான் எனக்கு வந்து அந்த நான் தேடுற ஸ்ட்ரிங் வந்து எனக்கு கிடைக்கும். அப்ப எனக்கு ஜே வந்து லெஸ் தேன் ஜீரோ வச்சுன்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா இந்த ஐ தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா ஐனா ஐல வந்து இப்ப செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கா அப்போ வந்து எனக்கு 2 கேரக்டர் மிச்சம் இருக்குன்னு அதை வந்து நான் கண்டிப்பா டெலிட் பண்ணி தான் ஆகணும். அதனால ஐயை வந்து டைரக்டா ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ ஜே லெஸ் தேன் ஜீரோனா நான் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது ஐ. இதுவே நான் ஒவ்வொரு தடவையும் இந்த ஆப்ரேஷன் பண்ண போதும் எனக்கு இங்க வந்து ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. அப்ப என்ன ஆகும்னா 1 பிளஸ் அப்படின்னு போது ஒவ்வொரு ஆப்ரேஷன்லயும் எனக்கு அந்த த்ரீயோட ஒவ்வொரு பிரான்ச் போகும்போதோ ஒவ்வொரு வேல்யூவும் ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்ப இந்த பேஸ் கேஸ் போகும்போது தான் ஐ வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெக்கர்ஷன்ல கோடு. ஸோ இதான் ரெக்கர்ஷனோட கோடு. நம்ம வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கோட லென்த் எடுத்து அனுப்பிக்கிறேன். அதோட லாஸ்ட் இண்டெக்ஸ் இருக்குன்னா n-1 m-1 வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் மெத்தடுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்க சொன்ன மாதிரி பேஸ் கேஸ் வந்து இப்போ ஜே வந்து லெஸ் தேன் ஜீரோ போச்சுன்னா எனக்கு வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு? இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஐ வந்து இங்க 2ல இருக்கு. ஆனா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நமக்கு 3 இருக்கு. அதனால நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணா ஐ பிளஸ் ஒன் தான் ரிட்டர்ன் பண்ணணும். டைரக்டா ஐ ரிட்டர்ன் டைரக்டா ஐ ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா நமக்கு என்ன அர்த்தம்? இங்க வெறும் இண்டெக்ஸ் தான் ரிட்டர்ன் ஆகும். ஆனா நமக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து ஜீரோ பேஸ்னால நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 3னால ஐ பிளஸ் ஒன் ரிட்டர்ன் பண்ணணும். அதனாலதான் இங்க ஐ பிளஸ் ஒன் ரிட்டர்ன். இதுவே நமக்கு வந்து 2 கேரக்டரும் சேமா இருந்துச்சுன்னா அங்க வந்து நான் எந்த ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை. டைரக்டாவே நான் அந்த கேரக்டர் அப்படியே மேட்ச் பண்ணிட்டேன். அதனால ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர் சேமா இருந்துச்சுன்னா அப்ப 2 பாயிண்ட் அட் டைம்ல மூவ் பண்ணிக்கிறேன். I-1 J-1 ரெண்டுத்தையுமே டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப இதுவே இது இல்லைன்னா எனக்கு வந்து என்ன கேட்கறாங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் நடக்கும். அப்ப ஒண்ணு இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணணும்னா ஜேவை மட்டும் டிக்ரிமெண்ட் பண்ணுவேன். இதுவே டெலிட் பண்ணனா ஐயை மட்டும் டிக்ரிமெண்ட் பண்ணுவேன். இதே ரீப்ளேஸ் பண்ணனா ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு மேட்சிங்கா தான் ரீப்ளேஸ் பண்ணிருப்போம். அப்ப அது வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டையுமே அப்படி நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணணும். அதனாலதான் I-1 J-1 இங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து 1. அதனால ஒவ்வொரு தடவையும் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது பிளஸ் ஒன்னுங்கிறத நான் ஆட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கேன். இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எரர் வரும். இந்த இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எரர் ஏன் வருதுன்னா ஒருவேளை இப்போ எனக்கு வந்து ஜே வந்து எனக்கு செகண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஐ வந்து எனக்கு ஜீரோவை விட கம்மியா போயிடுச்சு. அப்ப என்ன ஆகும்? எனக்கு வந்து இங்க அடுத்த ஸ்ட்ரிங்ல வந்து அந்த ஜீரோ -1ங்கிற இண்டெக்ஸை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும். இண்டெக்ஸ் வந்து நமக்கு ஜீரோ தான் ஆரம்பிக்கும். அதனால அப்படி ஒரு இண்டெக்ஸே இருக்காது. அதனால இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எரர் வந்து. அப்ப எனக்கு வந்து இங்க இருக்கிற ஸ்ட்ரிங்கோட இந்த ஸ்ட்ரிங் ஒன்ல ஜீரோ இண்டெக்ஸுக்கும் முன்னாடி எனக்கு ஐ போயிடுச்சுன்னா அப்ப வந்து எனக்கு ஜே வந்து இங்க இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்ப என்ன எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தேவைப்படுது? 2 கேரக்டர்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஆனா இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 1. அப்ப எனக்கு ஐ லெஸ் தேன் ஜீரோவா போனாலும் ஜே பிளஸ் ஒன்னா ரிட்டர்ன். அது இன்னொரு பேஸ் கேஸா நம்ம ஆட் பண்ணி இப்ப இப்படி போடும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அவுட்புட் வரும். ஆனா இது வந்து சின்ன ஸ்ட்ரிங்குக்குலாம் யூஸ் ஆகும். இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும். ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரிங் வந்து பெருசா போச்சுன்னா
நமக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா இருக்காது. ஏன்னா இது வந்து இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மெமரைசேஷன் யூஸ் பண்ண போறோம். டீப்ல மெமரைசேஷன்ங்கிறது ஒன்றும் இல்லை. ஒன்று ஒரு ஸ்டேட் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு மெட்ரிக்ஸ் வந்து மாறுது. ஒன்று ஐ, இன்னொன்று வந்து ஜே. அப்போ வந்து இந்த டிபி வந்து நம்ம டூ டைமென்ஷனல் டிபியா யூஸ் பண்ணணும். முதல்ல ஒரு டூ டைமென்ஷனல் டிபி நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிபியில எல்லா வேல்யூவும் -1 ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு மெமரைசேஷன் என்ன முக்கியம்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிபி அரே கிரியேட் பண்ணணும். அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கணும். இனிஷியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொருடையும் அந்த ரெக்கர்ஷன் கால் முடியும் போது அதோட வேல்யூ வந்து அந்த டிபி அரேல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ண டிபி வேல்யூ டிபியில் அதை ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தோம்னா அதை முதல்ல டேரக்டா ரிட்டர்ன். அதை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ வந்து என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் -1 ரிட்டர்ன் -1 ஃபில் பண்ணிட்டோம்னா எந்த வேல்யூ -1 இல்லாம இருக்கோ அப்போ நம்ம அதை ஆல்ரெடி அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அப்போ அதை டைரக்டா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதனால அதை ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே -1 நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த டிபியும் நம்ம ரெக்கர்ஷன் காலோட சேர்த்தாங்க. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இப்ப டிபி ஆஃப் ஐ ஆஃப் ஜே நாட் ஈக்குவல் டு -1. அதாவது நான் இதே ஸ்டேட்மெண்ட் நான் ஆல்ரெடி ஒரு தடவை ப்ராசஸ் பண்ணியிருக்கேன்னா அப்போ எனக்கு நான் திருப்பி அதை ப்ராசஸ் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்றேன். இப்போ டிபி ஆஃப் ஐ ஆஃப் ஜே நாட் ஈக்குவல் டு -1 டேரெக்டாக நான் இதை ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ ஒவ்வொருடையும் எனக்கு ரெக்வஸ்ட் கால் முடியும் போது அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல எனக்கு என்ன இருந்துச்சோ அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் டிபி அரேல. அப்போ ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடியே நான் ஸ்டோரும் பண்ணிடுறேன். டிபி ஆஃப் ஐஜே இங்கே ஸ்டோரும் பண்ணிடுறேன். ஸ்டோர் பண்ணதுக்கு ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நமக்கு அவுட்புட் வந்துருக்கு. இப்போ இதை விட அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேபுலேஷன் மெத்தட் இருக்கு. அது வந்து ரெக்வெஷன் காலே இல்லாம டைரக்டா நம்ம ஃபார்மேட் வச்சே போடுவோம். இது எப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ டேபுலேஷன்ல ரெண்டு ஸ்ட்ரிங் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து நம்ம இந்த லெஃப்ட் சைடு எழுதிக்கலாம். அதாவது இப்போ நம்ம வந்து 2D டிபிஆர் தான் வச்சிருக்கோம். அதனால இங்க பாத்தீங்கன்னா ஹார்ஸ் இருக்கிறது. இங்க வந்து ராஸ்ன்றது. இப்படிதான் நமக்கு அந்த டிபிஆரே ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த டிபிஆரே நம்ம என்ன பண்ணணும்னா ஒருவேளை இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் 0 இருக்கும். அப்போ இங்க வந்து ஒரு எம்டியா ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் ஒரு எம்டியா இருக்கு. இப்போ சப்போஸ் இப்போ வந்து எனக்கு இங்க இந்த ஸ்ட்ரிங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து எம்டியா இருக்கு. செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து இப்போ மூணுமே எனக்கு 3 கேரக்டர் இருக்கு. அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரணும்? இந்த இடத்துல வந்து நான் 3 கேரக்டர் இன்சர்ட் பண்ணாதான் எனக்கு இந்த ராஸுங்கிற ஆன்சர் வரும். அதாவது இப்போ எனக்கு இது எம்டியா இருக்கு. செகண்ட் ஸ்ட்ரிங் ஆர் இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் என்ன வரணும்? ஒன்னுங்கிறது தான் அவுட்புட்டா வரும். இதுவே எனக்கு ஆர் ஓன் இருந்துச்சுன்னா எனக்கு அவுட்புட் என்ன? 2 கேரக்டர் தேவை. அதனால அவுட்புட் 2ன்னு வரும். அப்ப எனக்கு வந்து இங்க வந்து ஐ இருக்கும். இதே இங்க பாத்தீங்கன்னா ஜே இருக்கும். இப்ப எனக்கு வந்து எம்டி ஸ்ட்ரிங்கா இருக்கும்போது ஆஹ் எனக்கு எந்த இண்டெக்ஸ் ஜேத் பொசிஷன்ல இருக்கோ அதுதான் எனக்கு அவுட்புட்டா இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஜீரோ நம்பர் ஆஃப் இன்சர்ஷன். இதுவே எனக்கு ஆறு மட்டும் ஆறு வரைக்கும் என்ன இருக்கணும்? 1 நம்பர் இன்சர்ஷன் வரணும். இங்க 2 கேரக்டர் இன்சர்ட் பண்ணணும். இங்க நம்ம 3 கேரக்டர் இன்சர்ட் பண்ணணும். அதாவது ஆறு வரைக்கும் என்ன அவுட்புட் வரணும் அப்படிங்கிறது தான் இங்க ஐ ஆஃப் ஜேங்கிறது நமக்கு சொல்லும். டிபி ஆஃப் ஐ ஆஃப் ஜே. அதாவது ஐ ஸ்ட்ரிங் ஒன்ல ஐத் இண்டெக்ஷன்ல ஸ்ட்ரிங் டூல ஜேத் இண்டெக்ஷன் வரையும் பார்க்கும்போது
நமக்கு என்ன அவுட்புட் வரணுங்கிறது தான் டிபிஎஃப்ஐஓஜிங்கிறது சொல்றது. இப்போ எனக்கு சப்போஸ் எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங் செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து எம்டியா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஐயோட வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் எனக்கு அப்படியே இருக்காங்க. ஏன்னா இங்க வந்து நமக்கு நம்பர் ஆஃப் டெலிஷன் இங்க வந்து டெலிஷன் பண்ணாதான் நமக்கு வந்து எம்டி ஸ்ட்ரிங் வரும். இப்போ எவ்வளவு கேரக்டர் டெலிட் பண்ணுங்கிறது இப்போ இது வந்து எம்டி ஸ்ட்ரிங்கா வச்சுக்கோங்க. இப்போ இங்க பார்க்கும்போது ஐங்கிறது 1, அப்போ ஒரு ஹெச் வரையும் பார்க்கும்போது ஹெச் வரையும் தான் ஸ்ட்ரிங் இருக்குன்னா அப்போ ஒரு கேரக்டர் டெலிட் பண்ணணும். அப்போ இங்க வந்து எனக்கு ஐ எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் நம்ம டெலிட் பண்ணணும். அப்ப இதை வந்து இனிஷியேஷன் நம்பர் 3, 4, பார்த்தீங்கன்னா 5. இப்ப அடுத்து மத்த செல்லாம் நம்ம ஃபில் பண்ண போறோம். I1ல இருந்து J1ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே ஃபில் பண்ண போறோம். இப்போ ஃபில் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து எவ்வளவு டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத பார்க்கணும். இங்க வந்து நமக்கு 3 பண்ணலாம். ஒண்ணு ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்ல டெலீட் பண்ணலாம், இல்ல இன்சர்ட் பண்ணலாம். ஆனா நமக்கு எப்படின்னா நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து சாரி இந்த 2 கேரக்டரும் டிஃப்ரெண்டா இருந்தாதான் இந்த நம்ம 3 இது பண்ணணும். இதே நமக்கு சேமா இருந்தா எந்த ஆப்ரேஷன் பண்ண தேவை டைரக்டா. இப்ப இந்த ஓவும் இந்த ஓவும் சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சேமா இருக்கு. இப்ப இந்த இடத்துல சேமா இருக்கும்போது எனக்கு வந்து இந்த 2 ஓ எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த டிபியோட ஸ்டேட் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு இப்ப எப்படி செக் பண்ணுவோம்? இந்த 2 ஓவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ட்ரூவா இருந்தாலும் இது ட்ரூ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 2 ஓ எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு மினிமம் நம்பர் ஆஃப் ஆபரேஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற பார்த்தாது இங்க செக் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹெச்சும் ஆரும் செக் பண்ணும்போது ஒண்ணு ரீப்ளேஸ் பண்ணோம், இல்ல இன்சர்ட் பண்ணோம், இல்ல டெலிட் பண்ணோம். இப்போ இங்க ரீப்ளேஸ் பண்ணாதான் நமக்கு வேல்யூ வந்து நமக்கு ஜாஸ்தியா வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒன்னுங்க நம்பர் ஆஃப் ஆபரேஷன் எக்ஸ்ட்ராவும் 1 ஆகும். இதுவே எனக்கு இதுவே எனக்கு இப்ப இந்த 2 இடத்துலயும் எனக்கு ஓங்கிறது வந்து சேமா வரும். அப்ப இங்க 2 கேரக்டரும் சேமா இருக்கும்போது இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஸ்டேட் இருந்துச்சு செக் பண்ணும். அப்ப அது வந்து எதுல இருக்கும்? இங்க ஐனா இது வந்து ஐ மைனஸ் ஒன், இங்க ஜேனா இது ஜே மைனஸ் ஒன். அப்ப ஐ மைனஸ் ஒன் ஆஃப் ஜே மைனஸ் ஒன்ல என்ன இருக்கோ அதை டைரக்டா நான் இங்க போட்டுருக்கேன் சேம் கேரக்டரா இருக்கும்போது. இதுவே எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கும்போது எனக்கு வந்து இந்த இதுல இந்த மூணுல எது எனக்கு மினிமமா ஆன்சர் வருதோ அதை தான் வந்து டிபிஎஃப் ஐஜில நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெலிஷனுக்கு என்னன்னா டெலிஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டெலிஷனுக்கு பாத்தீங்கன்னா ஐ மைனஸ் ஒன் ஆஃப் ஜே நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் கேரக்டரை இப்போ இந்த ஹெச்ங்கிறத நான் ஹெச் இப்போ இந்த ஆறுங்கிறத நான் டெலிட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு சேமா வரல, ஏதோ ஒரு இடத்துல சேமா வரல, அப்போ நான் டெலிட் பண்றேன்னா அப்போ எனக்கு எந்த இது வரணும், இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட் இருக்குங்கிறத செக் பண்ணேன். அதாவது எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டர்ல இந்த ஐய மட்டும் நான் வேணாங்கிறேன். அப்ப இதுக்கு முன்னாடி வரையும் எனக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், அப்ப இந்த ஐய விட்டுட்டு இந்த ஐக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு ஐ மைனஸ் ஒன், அதனால ஐ மைனஸ் ஒன் ரோல இதுல வந்து ஜே அதாவது செகண்ட் ஸ்ட்ரிங்ல நான் சேம் கேரக்டர்ல தான் செக் பண்ண போறேன். அது வரைக்கும் எனக்கு எவ்வளவு இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி எனக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுவேன். அந்த கவுண்ட்டை தான் நான் வந்து டெலீட் பண்ற மாதிரி இருந்தா எடுப்பேன். இதுவே எனக்கு இன்சர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்சர்ட் பண்ற மாதிரி இருந்தா ஐ ஆஃப் ஜே மைனஸ் ஒன் எடுப்பேன். ஏன் ஐ ஆஃப் ஜே மைனஸ் ஒன்னா இப்போ எனக்கு ஆறுங்கிறது இங்க இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்ல எனக்கு இன்னொரு கேரக்டர் இன்சர்ட் பண்ணுவேன். இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதுக்கு அடுத்து தான் இன்சர்ட் பண்ணுவேன். இப்போ இதுக்கு அடுத்து நான் எஸ்ங்கிறத இன்சர்ட் பண்றேன்னா இங்கேயும் நான் ஃபர்ஸ்ட் எஸ்ஸோட தான் மேட்ச் பண்றேன்னு வச்சுக்கேன். இதையும் ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்றேன், எனக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது, அதனால நான் இன்சர்ட் பண்றேன்னா எஸ்ங்கிறத இன்சர்ட் பண்ணுவேன். அப்ப இதையும் இப்ப நான் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்றேன். அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேட்டுங்கிறது என்னவா இருக்கும்? இப்ப இதுதான் கன்சிடர் ஐ. ஆனா நமக்கு ஒரிஜினலா ஐ இங்க இருக்கு. இப்ப நம்ம இன்சர்ட் பண்ணா ஐ வந்து இப்ப இந்த இடத்துல இருக்குன்னு வச்சு. இப்ப எனக்கு இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேட்டை தான் நம்ம இது பண்ணணும். இப்ப இந்த முன்னாடி இருக்க ஸ்டேட் வந்து என்னது? ஐ மைனஸ் ஒன்னா இருக்கு. ஆனா நமக்கு கரண்டா ஐ எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. அதனால ஐயை நம்ம டைரக்டா அப்படியே வச்சுக்கலாம். ஆனா ஜே வந்து இப்ப இந்த இடத்துல தான் நமக்கு ஜே இருக்கு, இதைத்தான் செக் பண்ணணும். இதை நம்ம ஆல்ரெடி இப்ப இன்னொரு கேரக்டர் இன்சர்ட் பண்ணி நம்ம அதை வச்சு மேட்ச் பண்ணிட்டோம். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன செய்திருக்கணும்? ஜே மைனஸ் ஒன். அதனாலதான் ஐ ஆஃப் ஜே மைனஸ் ஒன் எடுத்திருக்கோம். இப்ப இதுவே அடுத்து இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரீப்ளேசிங் கேரக்டர் இருக்கும். ரீப்ளேசிங் கேரக்டர் யூஸ் பண்ணும்போது ஐ மைனஸ் ஒன் ஆஃப் ஜே மைனஸ் ஒன். ஏன் ரீப்ளேசிங் கேரக்டருக்கு ஐ மைனஸ் ஒன் ஆஃப் ஜே மைனஸ் ஒன்? இப்போ ஒரு கேரக்டர் சேமா இருந்துச்சு என்ன பண்றோம், முன்னாடி இருக்க என்ன ஸ்டேட் இருக்கோ ஐ மைனஸ் ஒன் ஆஃப் ஜே மைனஸ் ஒன் அதை நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். இப்ப நம்ம ரீப்ளேசிங் கேரக்டர்னா இப்ப ஆறுங்கிறது இந்த வேற ஒரு கேரக்டரோட இப்ப இந்த ஆறுங்கிறது இந்த ஓவோட நான் மேட்ச் பண்ணேன்.
எப்படி நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன்? இந்த ஓக்கு இந்த ஓ வந்து என்ன இருக்கு இங்க என்ன கேரக்டர் இருக்கோ அதை வச்சு தான் இங்க ரீப்ளேஸ் பண்ணுவேன். அப்பதான் எனக்கு வந்து சேம் வேல்யூ வரும். இப்ப சேம் வேல்யூ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட் இருக்கோ அதான் செக் பண்ணுவேன். அதனாலதான் ஐ மைனஸும் ஜே மைனஸும். ஆனா இங்க நம்ம ரீப்ளேஸ்ங்கிற ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால பிளஸ் ஒன்னுங்கிறது யூஸ் பண்றோம். இதோட கோடு தான் இங்க நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் இங்க வந்து எம் பிளஸ் ஒன் என் பிளஸ் ஒன்ங்கிற டிபிஆர்ஏயோட சைஸ் வச்சுக்கணும். ஏன்னா ஸ்ட்ரிங்கோட கேரக்டர் ஸ்ட்ரிங்கோட லென்த்தை விட ஒன்று இது எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு அந்த எம்டி ஸ்பேஸை கிரியேட் பண்றேன். அதாவது எம்டி கேரக்டர் இருக்கிற மாதிரி எம்டி ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா அதுக்கு செக் பண்றதுக்காக. இப்போ பேஸ் கேஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து எனக்கு சாரி செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து எனக்கு எம்டியா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லாவே நம்ம ஐயால ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இங்க வந்து டெலிஷன் நடக்கணும். அப்போ ஒன் டெலிஷன் இங்க டூ டெலிஷன். அதே மாதிரி ரோக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் ரோல இருந்து ஃபர்ஸ்ட் காலம் வரை ஐட்ரேட் பண்ணி பார்க்கணும். இப்ப ரெண்டு ரோ கேரக்டர் ஈக்குவலா இருந்துச்சுன்னா டைரக்டா அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேட் டிபிஎஃப் ஐ மைனஸ் ஆஃப் ஜே மைனஸ் எடுத்துரும். அப்படி இல்லைன்னா மூணு ஆப்ரேஷன் பண்ணலாம். அதுல எது மினிமமோ அதோட இப்ப நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டனால பிளஸ் ஒன்னுங்கிறத நம்ம ஆட். அப்ப இதுல மூணு ஆப்ரேஷன். ஐ மைனஸ் ஒன் ஆஃப் ஜேங்கிறது டெலிஷன், ஐ ஆஃப் ஜே மைனஸ்ங்கிறது இன்சர்ஷன், ஐ மைனஸ் ஒன் ஆஃப் ஜே மைனஸ்ங்கிறது ரீப்ளேஸ்மெண்ட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. கடைசியா இதோட ஆன்சர் வந்து நமக்கு எங்க இருக்குன்னா டிபி ஆஃப் எம் ஆஃப் என்ல இருக்கும். அதாவது இந்த இடத்துல தான் நமக்கு கடைசியா லாஸ்ட் ஆன்சர் இருக்கு. அப்ப இதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்.